ஆசீர்வாத ஆராதனைக்காக நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களோடு கூடிய செய்தியை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சரி, நல்ல கவனிங்க. வேதத்துல உலகத்துல பார்க்கிற வேளையில ஆண்டவராகிய தேவன் யார் என்று சொல்லி தெரியாமல் ஜனங்கள் வாழ்கிறார்கள். தேவன் யார், கர்த்தர் யார், நாம் ஆராதிக்கிற பரிசுத்தமுள்ள தெய்வம் யார் என்று உலகத்தின் மக்களுக்கு தெரியாதபடியினாலே ஒரு சில காரியங்களை, சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான மகாத்மா காந்தியினுடைய படத்தின் நடுவிலே, திருவள்ளுவருடைய படத்தின் நடுவிலே ஏசப்பாவுடைய படத்தையும் வைத்து தேவர்களில் ஒருவர் என்று சோதரம் அவர்கள் ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் யார், மத்தியஸ்தர் யார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட காரியங்களை செய்து இவர்களில் ஒருவர் என்று இயேசுவை மத்தியஸ்தராக வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்த நாட்களிலே நடந்த சம்பவம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலருக்கு எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற கர்த்தர் நானே. அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்த நாட்களிலே நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கற்று தேறினவன். ஆகவே குற்றம் சாட்டப்படாதவன், தேவ சபைகளை துன்பப்படுத்தினவன், ஆராதிக்கிறவர்களை துன்பப்படுத்தினவன். அப்படிப்பட்டதான இவனை, அந்த சவுலை ஆண்டவர் சந்திக்கிற வேளை வந்து விட்டது. சவுலை சந்திக்கிற வேளை வரும்போது ஆண்டவர் பகல் வேளையிலே, உச்சி வேளையிலே ஆண்டவர் அவனை சந்தித்தார். சந்தித்த போது அவன் கீழே விழுந்தான். அப்பொழுதுதான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கின்றான். அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி என்றால் சவுலுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் தேறினவன், சகலத்தையும் கற்று தேறினவன். ஆனால் இயேசு யார் என்று அவனுக்கு தெரியாதபடினாலே அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமாலையில சொல்லுவோம். இனி ஒரு சம்பவத்தை வேதத்திலே இருந்து வாசிக்கும்படி 19ஆம் அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை கூட யாராவது ஒருவர் வாசிக்கலாம். இயேசு 3வது வசனமா? இயேசு மைக்கில வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க ஆரம்பித்தான் சகேயு. முதலாவது பார்த்தோம் சோதரம், இந்த சவுலை பார்த்தோம். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். ஆனால் இந்த சோதரம் சகேயு கேட்கிறான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று கேட்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தெரியல ஆண்டவர் என்றால் யார் என்று தெரியவில்லை, ஆராதிக்கிறவர் யார் என்று தெரியவில்லை, உன்னை அழைத்தவர் யார் என்று இன்றைக்கும் நமக்கு தெரியவில்லை. தெரியாதபடியினாலே தடுமாற்றத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம், பலவீனத்தோடு வாழ்கிறோம். சேவைகளை சந்திக்க ஒரு தெய்வம் இல்லையா? என்னை குணமாக்க ஒரு தெய்வம் இல்லையா? என்னை விடுதலையாக்க ஒரு தெய்வம் இல்லையா என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கின்றோம். ஆகவே இந்த காலை வேளையில, மாலை வேளையில ஆசீர்வாத ஆராதனைக்கு வந்த ஒரு வேளை, அப்படிப்பட்ட கேள்வியோடு சவுலை போல, சோத்திரம் இந்த சகோயுவை போல, அவர் யார், ஆண்டவரே நீர் யார், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளே நீங்கள் வந்திருந்தால்
உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், சர்வ லோகாதிபதி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். ஆராதிக்கிற வேளையில் அருமையான பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், அழகாக பேசினார்கள். அவர் செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைப்படாது. அது அவர் செய்ய நினைத்தது சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார் என்று ஆராதனை வேளையில ஆவியானவர் பேசினார். ஆகவே இந்த மாலை வேளையில உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் உன்னை கரம் பிடித்து நடத்த போகிறார். உன்னை வலுவாதபடி ஆண்டவர் உன்னை நடத்த போகிறார். உன் தேவைகளை ஆண்டவர் சந்தித்து நடத்த போகிறார். உன் ஆண்டவருடைய கிருபையினாலே நீ எதையெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாயோ அதையெல்லாம் கொடுத்து உன்னை ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் நடத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். எங்க பாஸ்டர் ஐயா பேசினா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, சோதரம் சந்தோஷமா கேட்பீங்க. பால் மனோகர் ஐயா பேசினா, வசந்த் ஐயா பேசினா, நான் பேசினா கொஞ்சம் சிரிக்க மாட்டேன்னீங்க. பக்கத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, கையை பிடிச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தமாலையில சொல்லுவோம். நல்ல கவனிங்க, யோவான் ஸ்தானகன் சொல்றான், யோவான் ஸ்தானகன் சொல்றான், நான் வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன், பள்ளங்கள் எல்லாம் மேடுகள் ஆக்கப்படும்படியாக வந்தேன். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி வந்த நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு யாருன்னா, அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். சரி, யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறான்? 3ஆம் அதிகாரத்தில் வேதத்தை வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனமா சோதர வாசிங்க. 2வது வசனமா, இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசுவை பற்றிய சாட்சி, அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வர போகிறவருமாகிய மேசியா என்று இந்த யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாம் கவனிங்க, இந்த வசனத்தெல்லாம் உங்க மத்தியில சுட்டி காட்டிட்டு ஆசீர்வாதமான வார்த்தையை உங்க மத்தியில பேச விரும்புகிறேன். தெரியாமல் இருக்கிறார்கள், புரியாமல் இருக்கிறார்கள், இயேசு என்ற தெய்வம் யார் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த காலை வேளை மாலை வேளையில ஆசீர்வாத ஆராதனையில ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் இருந்தவரும் நான் இருக்கிறவரும் நான் வரப்போகிறவருமாகிய மேசியா என்று வேதத்தில் வெளிப்படுத்தின புத்தகத்தில் யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. பாட்டு தெரியுமா? பாட்டு தெரியும்னு உங்களோட கரங்களை வச்சுங்க. அப்படியே கரங்களை தட்டி பாடலாமா? சோதரம் எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன், உந்தேலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன், உந்தேலத்தான். நன்னே நன்னே ஐயா, உம்மை உயர்த்திடுவேன்.
உம்மை உயர்த்திடுவேன். ஆண்டவரே நீர் யார்? இயேசு எப்படிப்பட்டவர்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார் என்ற வரிசையிலே நாம் பார்த்தோம். இந்த தேவன் உனக்கு எனக்கு சோதரம் நற்செய்தி தேவ சபரம் வருது தவிர அப்போஸ்தலர் வல்லமையுள்ள சபர் வரல. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நாளிலே அப்போஸ்தலர் வல்லமையுள்ள சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற 4 காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லி ஆசீர்வதித்து நான் முடிக்க போகிறேன். இந்த தேவன் யார் என்று கேட்டார்கள். எப்படிப்பட்டவரோ என்று கேட்டார்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட 4 காரியங்களை சொல்லி ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஒன்று, வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் யார் என்றால் அவர் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். நாங்கள் அறிவிக்கிற, நாங்கள் பிரசங்கிக்கிற, நாங்கள் போதிக்கிற, நாங்கள் உபதேசிக்கிற இந்த ஆண்டவர் யார் என்றால் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் கர்த்தரோ இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர். இருதயமோ துருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உனது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஒருவேளை போன மாதம் போன வருஷம் காத்து கொண்டே இருந்த ஆண்டவர் உன் மனம் விருப்பம் நிறைவேறல. ஆனால் ஆண்டவருடைய இந்த மாதத்துல, இந்த முதல் தேதியில, இந்த மார்ச் மாதம் முதல் தேதியில ஆவியானவர் உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தீர்க்க தரிசனமாய் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய இருதயத்தில் வேண்டுதல்கள் என்ன அதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி அகாஸ்வேரு ராஜா சோத்திரம் கேட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அது தேசத்திலே பாதியா இருந்தாலும் கூட அதை நான் தருவேன் என்று சொல்லி அந்த அகாஸ்வேரு ராஜா பாதிதான் கொடுப்பான். ஆனா நீ ஆராதிக்கிற, நாம் ஆராதிக்கிற பரிசுத்தமுள்ள தெய்வம், நீ எதை கேட்கிறாயோ அதை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். உன் மன விருப்பம் எதுவோ, உன்னுடைய வாஞ்சைகள் எதுவோ, உன்னுடைய எண்ணங்கள் எதுவோ ஆண்டவர் அதை கொடுத்து, உன் மன விருப்பத்தின்படி கொடுத்து, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உன்னை மேன்மையாக வைக்க போகிறார். நீ விரும்பினதை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம், வாக்கு தத்தமான வசனம். நீ எதை விரும்புகிறாயோ, எதை எதிர்பார்க்கிறாயோ, எதை வாஞ்சிக்கிறாயோ, எதை கேட்கிறாயோ, சோத்திரம் போன வருஷம் முழுவதும் கிடைக்கல. ஆனா 3 மாசம் ஆயிடுத்து. 3வது மாசத்துல முதல் தேதியில ஆவியானவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீ எதை விரும்புகிறாயோ அதை ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். நீ கீழாக்காதபடி நீ மேலாகுவாய், நீ வாளாகாதபடி நீ தலையாகுவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீ. நன்றி நன்றி ஐயா. பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா.
எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீர். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீர். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. முதலாவது தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்போஸ்தலர் வல்லமை உள்ள சபைக்கு 3வது வாரத்திலே 1ஆம் தேதியிலே வந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே வந்த உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வாஞ்சைகளை கர்த்தர் அறிந்து சொல்கிறார். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஒன்று குறையாதபடி கர்த்தர் நிறைவேற்ற போகிறபடி கரங்களை தட்டுவோம். Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. அடுத்தபடியாக எரேமியாவுக்கு எழுதின புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென் ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். சத்தமா ஆமென் சொல்லுவோம். அத கவனிங்க. ஒண்ணு, அவர் மறுவ விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். நம்பர் 1. ஆமென். 2வது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவீர்கள். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். ஆமென். எதிர்பார்க்கும் முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்க்கும் முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். நீ எல்லாமே செய்து முடிப்பீர். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். அப்பா தான், 82 வயசு தான், சோதரம், மூத்தவன் தான், சோதரம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வருஷமாவது எனக்கு கிடைக்குமா, திருமணம் முடியுமா? நல்ல கவனிங்க சோதரம். அப்படி ஒருவேளை யாராவது எதிர்பார்த்து இருந்தால் அலைன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அலைன்ஸ் வரது பெருசு இல்லைங்க. நல்ல அலைன்ஸா வரணும். ஆமென். நல்ல மாப்பிள்ளையா வரணும். ஃபாரின்ல இருந்து வரணும். ஆசீர்வாதமா வரணும். ஆண்டவர் நீங்க எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கவனிங்க. இந்த பிரச்சனை எங்க சபைக்குள்ள ஒவ்வொரு சபையிலும் இருக்கு. சோதரம், நல்ல அலைன்ஸ் வரல, மாப்பிள்ளை வரல, பெண்ணுக்கு மாப்பிள்ளை வரல, மாப்பிள்ளைக்கு பெண்ணு வரல. இதுக்காக கஷ்டப்படுறவங்க யாருன்னா நாங்க தான். ஆமென்.
அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களா? நல்ல கவனிங்க. தாவீதுனுடைய காலத்துல கோலியாத்தை யார் வீழ்த்துவான், யார் கோலியாத்தை அடிப்பான், சாகடிப்பான், அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு கோலியாத்தை வீழ்த்த ஒரு தாவீதை கர்த்தர் அனுப்பினாரு இல்லையா? தாவீது வந்தான், கவர்கல்லை எடுத்தான், 5ல் 1 எடுத்து அடிச்சான் பாருங்க. கோலியாத்து விழுந்தான், அவனுடைய பட்டயத்தையே எடுத்து அவனை சாகடித்தான் இந்த தாவீது. ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க. ஒருவேளை வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லையா, இல்ல உயர்வு இல்லையா, வருமானங்கள் இல்லையா, வீடு கட்டப்படலையா, வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படலையா, ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக 2வது உனக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. 1வது உன் மன விருப்பத்தின்படி ஆண்டவர் கொடுப்பார். 2வது சோத்திரம், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் கொடுத்து உன்னை அப்படியே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ. ஓ எதிர்பார்க்கும் முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் சேர்ந்து பாடுங்க. ஓ எதிர்பார்க்கும் முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய இருதயத்திலே மறைந்து இருக்கிற, ஒளிந்து கொண்டிருக்கிற, அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஊழியக்காரர்களுக்கோ தெரியாத ஏதோ ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீங்க. அத இந்த 1ஆம் தேதி இந்த 3வது மாசத்துல ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், உனக்கு நன்மைகளை தர போகிறார். உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுத்து உன்னை ஆசீர்வாதத்தோடு வைப்பார் என்று சொல்லி 2வது பாயிண்ட்டை நான் முடிக்கிறேன். 1, நீங்கள் மன விருப்பத்தின்படி கொடுத்து உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். 1. 2வது, நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை நான் நல்ல கவனிங்க, நான் உன்னை எதிர்பார்த்து இருக்கிறேன். தெசலோனிக்கே சபை உன்னை எதிர்பார்த்து இருக்கின்றாங்க. என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இயேசு எப்போ வருவார், ஆமென், அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும், அதை எதிர்பார்த்தாங்க. ஆகவே அது போல நான் சொல்றேன் என்னன்னா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, ஆண்டவரே சீக்கிரம் வந்துடும், ஆண்டவரே மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள சீக்கிரம் வார ஆண்டவரே, அவங்க எதிர்பார்த்தாங்க. அது போல ஆண்டுடைய பிள்ளைங்க எதை எதிர்பார்க்கணும்னா, ஆஸ்தியையோ செல்வத்தையோ சோத்திரம் அல்ல, அதற்கு பதிலாக இயேசு எப்பொழுது வருவார். கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட மேகங்கள் மீது இவ்விதமாய் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இயேசு வரப்போகிறாரு, அதை எதிர்பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை எதிர்பார்த்தா மற்றது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 2 காரியத்தை பார்த்துட்டோம்.
ஆமென். Hallelujah. ஆமென். Hallelujah. மூணாவது போலாமாம்மா? மேடம் போலாமாம்மா? போடலைங்களா? சோதரம் வெளிப்படுத்தின புஸ்தகம் 3:10 போடுங்கம்மா. 3:10. நான் ஓரளவு அப்படி பேசிட்டு போறேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை 3:10 ஆமா வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நானும் உன்னை காப்பேன். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்டதான வார்த்தை 7 சபைகளை பார்க்கும்போது எல்லா சபைகளிலும் 6 சபைகளிலும் குறைவுகள் உண்டு. ஆனாலும் வசனத்தை கை கொண்டபடினால் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு அப்படி சொல்லி 6 சபைக்கு சொல்றாரு. சோதரம் இங்க நிக்கிறோமா தம்பி? ஆமா சோதரம். அல்லேலூயா. சோதரம் நல்ல 6 சபைகளுக்கு சொல்ல உன்னிடத்துல ஒரு குறைவுண்டு. வல்லமை தேவ சபையில குறைவு இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, ரொம்ப அன்பான பிள்ளைங்க, ரொம்ப பாசமான பிள்ளைங்க, எங்களை அதிகமா நேசிக்கிற பிள்ளைங்க. நான் அதிகமா நேசிக்கிற வல்லமை உள்ள அப்போஸ்தல வல்லமை சபை ரொம்ப நேர்த்தியான சபை நான் ஆனா இந்த சபையில குறை இல்லை. ஆனா சோதரம் மற்ற 6 சபையில குறை இருந்தது. பிலதெல்பியா சபையில குறைவே இல்லாத சபை. ஆமென். அப்படிப்பட்ட சபையாதான் நம்ம சபை இருக்கணும். சும்மா நானும் சபையை நடத்துறேன் அப்படி சொல்லிட்டு சும்மா சொல்லுவோம். சத்தவாலியில சொல்லுவோம். நல்லா கவனிங்க. அந்த டாபிக் போல அது வேண்டாம் நமக்கு. நம்ம சபையை பார்ப்போம், நம்ம ஊழியத்தை பார்ப்போம். நல்ல கவனிங்க. இந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்றாரு, பூச்சக்கரத்து மீதெங்கும் வர போகிற சோதனை காலத்துக்கு தப்பு வைக்கும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். மரணம் வராதுங்க, அழிவு வராது, நாசம் வராது, அழுகையின் சத்தம் வராது, கூக்குரலின் சத்தம் வராது. ஆமென். நம்ம சபையில அப்படி சொல்றேன். நீங்களும் சொல்லுங்க, நம்ம சபைன்னு சொல்லுங்க. நம்ம சபையில அழிவு வராது. அதுக்கு பதிலா நான் உங்களுடைய சபையை, நம்முடைய சபையை நான் காப்பேன். ஆமென். சோதனை காலத்துக்கு தப்புவிக்கும்படி வரப்போது. கொரோனா வந்தது, அழிவு வந்தது. இப்ப வௌவால் அப்படின்ட்டு ஒரு பறவை நிமித்தம் ஒரு வியாதி வந்துடுச்சாம். அது மிகவும் கொடிதானதான். அது எதை கொடியதான்? கொரோனாவை விட அதிகமான வல்லமை 2 மடங்கு 3 மடங்கு அது மக்களை அழிச்சிருமா. அப்படிப்பட்ட சோதனை காலத்துக்கு தப்புவிக்கும்படி நானும் உன்னை நான் காப்பேன். நான் உன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், வியாதிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் என்னை ஒப்பு கொடு என்று தாவீது சொல்லுகிறான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை விடுவித்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பார். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீ கொடு. காப்பாற்றும் காவலர் நீரே, என்னை அயராது நீ பாய்ச்சுவீரே. காப்பாற்றும் காவலர் நீரே, என்னை அயராது நீ பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவரம்
தேவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் அல்லேலூயா அபிஷேக ஒளிவபாரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் நாளும் அபிஷேக ஒளிவபாரம் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோம் சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம் ஹalleluya அல்லேலூயா சொல்லுவோம் ஹalleluya ஒண்ணு மன விருப்பத்தின்படி கொடுக்கிற தேவன் ஆமென் இரண்டாவது எதிர்பார்ப்பதை கொடுக்கிற தேவன் மூன்றாவது அழிவில் இருந்து மரணத்தில் இருந்து மரணத்தின் விளம்பில் இருந்து அழிவு வராதபடி நாசம் வராதபடி ஆண்டவர் பாதுகாத்து உயிரோடு வைத்து நம்மை ஆசீர்வதித்து அழகு பார்க்கிற தேவன் உன்னுடைய தேவன் அல்லேலூயா மூன்று காரியத்தை பார்த்துட்டோம் நாலாவது ஒரு காரியத்தை பார்க்க போறோம் பார்த்து முடிக்கலாம் நேரம் முடிஞ்சது சோத்திரம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் சோத்திரம் எடுத்தவங்க வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம் தரியுவின் ராஜ்யபார காலத்தில் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். இந்த தானியேலுக்கு ஆண்டவர் இருந்த நாட்களிலே தரிவு ராஜா ராஜ்ய பாரத்தை நடத்தினான். என்னை கட்டி போட்டுறீங்களே சோதரம் சோதரம் அந்த பக்கம் போனா சோதரம் என்ன கவனிங்க. இந்த தரிவு ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்படுத்தல ஆண்டவர் கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி பெல்சாசார் ராஜா இருந்தான், அதுக்கு முன்னாடி நேபுகாத்நேச்சார் இருந்தான். அந்த ராஜாக்களுக்கு வெளிப்படுத்தாத ஒரு வெளிப்பாட இந்த தரிவு ராஜாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்ன படுத்தினார் அப்படின்னா சோதரம், நீ தானியேலின் தேவனுக்கு முன்பாக நீங்க நடுங்கணும், நீங்க பயப்படணும். ஆமென் 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 ஆமென். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்றவங்க கரங்களை ஊற்றி பார்க்கலாம். உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ரொம்ப 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 செழிப்பா இருக்கும். இந்த தானியேல் இந்த தரிவு ராஜா அதைத்தான் சொல்றான், ராஜ்யம் எங்கும் பறைசாற்றினா இந்த தானியேலின் தேவனுக்கு முன்பாக நீங்க நடுங்கணும், நீங்க பயப்படணும். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென்.